திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்பூர மகோற்சவ விழாவை முன்னிட்டு தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சிவபெருமான் இத்தலத்தில் கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி மார்க்கண்டேயருக்கான யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்பூர மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு அபிராமி அம்பாள் சன்னதியில் உள்ள கொடிமரத்திற்கு முன்பு விநாயகர், அபிராமி அம்பாள், சண்டிகேஸ்வரர் பல்லக்கில் எழுந்தருள தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிம்ம லக்கணத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தினந்தோறும் ஸ்ரீ அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவாக வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திருத்தேர் உற்சவமும் 7ஆம் தேதி 10ஆம் நாள் திருவிழாவாக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. விழா ஏற்பாடுகளை தருமபுரம் ஆதீன கோவில்களின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மணி, திருக்கடையூர் கோவில் உள்துறை விருதகிரி ஆகியோர் தலைமையிலானோர் செய்திருந்தனர். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.